ஜாதகத்துல இந்த பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் திலஹோமம். திலஹோமம் தான் பித்ரு தோஷத்துக்கு நல்ல ஒரு சிறந்த வழி. சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. தோஷங்கள்ல ரெண்டு வகை உண்டு. பித்ரு தோஷம் உண்டு, பித்ரு சாபம் உண்டு. சாபத்தை பத்தி விடுங்க, தனி சப்ஜெக்ட் சொல்றேன். இது பித்ரு தோஷத்துக்கு. ஓகேங்களா? ரைட். இந்த திலஹோமம் அப்படின்னா என்ன? தில் அப்படின்னா எள்ளுன்னு அர்த்தம். எல்லை கொண்டு செய்யக்கூடிய ஹோமம், அக்னியில் எல்லை போட்டு செய்யக்கூடிய ஹோமம் தான் திலஹோமம். ஓகேங்களா? இந்த சாதாரணமா இந்த பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் இருக்கு இல்லையா, இது இந்த அதுக்கும் இந்த திலஹோமத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. திலஹோமம் மெயினா செய்யக்கூடியதுல ராமேஸ்வரம் முதல் இடம். அது எல்லாம் இந்த ராமேஸ்வரத்துல அப்படின்னா திருப்புல்லானிலையும் செய்வாங்க இது. ஆனா ராமேஸ்வரத்தில் இது ரொம்ப விசேஷமா செய்யப்பட்டுக்கிட்டு வருது. இந்த திலஹோமம் எப்படி, இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ராமர் பிரதிஷ்டை செய்த சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலம். அவர் அங்க பித்ரு தர்ப்பணம் செய்த இடம். ஆனால் நம்மளும் செய்யும் போது அதுக்குண்டான இது அந்த பித்ரு தோஷ நிவர்த்தி ஆகும்ன்றது ஒரு காலங்காலமா செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழிமுறை. ஓகேங்களா? இப்ப யார் ஒருத்தருக்கு குடும்பத்துல ஏதாவது முன்னோர்கள் சரியா தர்ப்பணம் கொடுக்காம இருக்காங்களோ, ரொம்ப நாளா கொடுக்கவே இல்லை சாமின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. யார் ஒருத்தங்க தலைமுறையில செயற்கை மரணங்கள், திடீர்னு ஒரு செயற்கை மரணம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னாலும் சரி, அப்படி இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு மனம் ரொம்ப வருத்தத்தோடு அவங்க வாழக்கூடிய நிலை இருந்தாலும் சரி, அது போல எல்லாம் இறக்கும் போது அது பித்ரு தோஷமாகும். இந்த அநாத இல்லத்துல பெற்றவங்களை விட்டு அவங்க வருத்தப்பட்டு இருந்தாலும் அது பித்ரு தோஷத்துல வந்துடும். ஓகேங்களா? அது போல பித்ருதோஷம் ஏற்படக்கூடிய அவங்க பாத்தீங்கன்னா அந்த திலஹோமம் செய்யறத தவிர வேற எது செய்தாலும் பெரிய பலன் கொடுக்காது. இப்ப நம்ம என்னதான் பெட்ட தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் திலஹோமம் ஒரு பெரிய ஒரு எவர்கிரீன் ஒரு பரிகாரமா அது அமையும். இது ஸ்பெஷல் எங்கன்னா எல்லா இடத்துல நிறைய இடத்துல செய்யறாங்க. பட் ராமேஸ்வரம் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓகேங்களா? யார் வாழ்க்கையில இந்த கல்யாண தடை ரொம்ப வருதோ அவங்களால ஜாதகத்தோட பார்க்கறது அவசியம். இப்ப நிம்மதி இல்லாம இந்த திருமண வாழ்க்கை இருக்கிறது, ஓகே, அந்த முறைகேடான உறவுகள் வர்றது, அந்த தேவையில்லாத அதனால ஒரு போலீஸ் கேஸ் பிரச்சனைகள் வருது, இந்த குழந்தைங்க இல்லாம இருக்குது, இந்த கர்ப்ப சிதைவு ஏற்படுறது, இந்த குழந்தைங்க பெற்றோர் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனசு எப்பவுமே அந்த மனக்கோணல் அம்மா அப்பாக்குள்ள இருக்கிறது, இந்த பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையில, இது போல பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பித்ருதோஷம் முக்கியமான காரணம். இந்த குடும்பத்தில் அடிக்கடி விபத்து நடந்தாலும் பித்ருதோஷம் இருக்கா செக் பண்ணிக்கிறது அவசியம். இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு சிறந்த வழினா திலஹோமம் தான். இந்த திலஹோமம்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல கலச பூஜைகள் செய்வாங்க. கலசத்துல செஞ்சு அந்த கலசத்துல சில தேவதைகள் ஆவாகனம் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்வாங்க. அது முக்கியமான ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இந்த பித்ருதோஷம் இருக்கா இல்லையா அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமினாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை 1, 5, 9 இந்த இடம், இந்த திருகோணத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். சர்ப்ப கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அதே போல இந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா, அதுல சில கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் அவங்க பார்க்குற பார்வையும் மாறுபடும். ஸோ இந்த பூரிய புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த கர்மஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய 10வது வீடு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இதுக்கு உண்டான விஷயங்கள். அதே போல பாவ கிரகங்கள் நிறைய அந்த சுப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது, இதெல்லாமே ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த திலஹோமம் செய்யறது அது ஒரு சிறந்த வழி. நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த திலஹோமம் செய்யறதுக்கு உண்டான முதல்ல ஒரு இடத்த தேர்வு எடுத்துக்கணும்னா ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் இதை பத்தி பேசிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களை வர வச்சு குடும்பத்தோடு உட்கார வச்சு இந்த கலச பூஜைகள் செஞ்சு இந்த தேவதைகள் ஆவானம் உங்க குலதெய்வ தோஷ நிவர்த்தியும் செஞ்சு அதுக்கப்புறம் ஹோமம் வளர்ப்பாங்க. நிறைய ஆச்சாரிகள் சேர்ந்து மந்திரங்கள் சொல்லி, இப்போ சுதர்சன மந்திரம்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அதே போல யமதர்மராஜருக்கும் இந்த ஹோமங்கள் நடக்கும். செஞ்சு அந்த எள் தர்ப்பணம் கொடுத்து இந்த பூஜையை செய்வாங்க. இந்த ஹோமம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலசாபிஷேகங்கள்லாம் நடக்கும். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? செஞ்சு அந்த தோஷத்தை இது பண்ணுவோம். இது கூட இது பித்ரு தோஷமாக இருந்தால் இந்த திலஹோமத்துல கண்டிப்பா நிவர்த்தி ஒரு 6 மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதான் ஜாதகம் பார்த்தீங்கன்னா பலம் பெறக்கூடிய யோகம் வந்துடும். இந்த யோகம் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல சாத்தியம் இந்த இடத்துல சேரும். இதுதான் இதோடைய பெரிய ஒரு ஸ்பெஷல். அதே போல இந்த திலஹோமம் செய்யறவங்களுக்கு குரு கடாட்சம் நிறைய சேரும்னு சொல்லுவாங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் முழுசா சேரும். இதுதான் நமக்கு தேவை. அதுக்கு தானே கஷ்டப்படுறது. ஓகேங்களா? தெய்வத்தின் அனுகிரகம் வந்தா மற்ற எல்லாமே சரியாயிடுமே. ஓகேங்களா? அதே போல திலஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
உங்களால முடிஞ்ச அளவுக்கு 3 பேருக்கோ, 9 பேருக்கோ, இல்ல 27 பேருக்கோ அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த பித்ருதோஷத்துக்கு ஓகேங்களா? இந்த திலஹோமம் செய்யும்போது, ஆத்மார்த்தமா உங்க முன்னோர்கள் அத்தனை பேரையும் வழிபட்டு செய்யுங்க. யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அத்தனை பேர சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு, நண்பர்கள் எல்லாருக்குமே செய்யலாம். மெயின் உங்களுடைய முன்னோர்கள் பிளஸ் உங்களோட நண்பர்கள் எல்லார் பேரும் சொல்லி செய்யும்போது, அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். திலஹோமம் ஒரு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயம்.